ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன் டே என்னென்ன ஃபுட்டு செஞ்சேங்கிறத விலாகாக போட்டிருக்கேன். லஞ்சுக்கு புளியோதரை வேணும்னு கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி புளியோதரையும் கொண்டக்கடலையும் தான் செஞ்சுருக்கேன். ஃப்ரூட்ஸுக்கு ஆரஞ்சு வச்சேன். புளியோதரைக்கு தேவையான கிரேவியை காலைல தான் செஞ்சேன். கொண்டக்கடலையை மட்டும் நைட்டே ஊற வச்சுட்டேன். கொண்டக்கடலையை வேக வச்சு தாளித்து புளியோதரையும் கிளறியாச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணி 3 பேருக்கும் லஞ்சு பாக்ஸில் பேக் பண்ணி அவங்கவுங்க பேக்கில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நார்மல் தோசை, பொடி தோசை, முட்டை தோசைன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான தோசை கேட்பாங்க. இந்த காரணத்துக்காக நம்ம தோசையே சுடவேணா இட்லியே சுட்டுருக்கலாமோன்னு நினைப்பேன். தினமும் தானியங்கள்லாம் ஊற வைப்பேன். சரி, அந்த வேலையை செய்யலான்னு அதை ஸ்டார்ட் பண்ணேன். பருப்பு, வேர்க்கடலை, கொண்டக்கடலை, பச்சை பயிறு, நரி பயிறு ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து ஓவர் நைட்டு இதை ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் ஊற வச்சுருந்த பயிர் வகையெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு துணியில் கட்டி வெயிலில் வச்சுருங்க. 3ஆவது நாள் திறந்து பார்த்தா நம்ம வச்சுருந்த பயிர் இது போல் முளைச்சிருக்கும். நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடுலேயே பருப்பு வகையெல்லாம் சேர்த்து தான் சாப்பிடுவோம். ஆனால் நீங்கள் முளைக்கட்டிய பயிரை சாப்பிட்டிங்கன்னா ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கும். முளைக்கட்டிய பயிரை சாப்பிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். முளைக்கட்டு பயிரில் ஏபிசி புரோட்டீன்கள், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்களும் அதிகமாக நிறைந்திருக்கு. நான் எப்படியும் வாரத்தில் 2 தடவையாவது எங்கள் பசங்களுக்கு கொடுப்பேன். நீங்களும் அதை போல் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை மாதிரி பயிர் வகைகளை கொடுத்து பாருங்கள். லஞ்சுக்கு புளியோதரை தான். பசங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. என்ன செய்யலான்னு யோசிச்சா காலிஃப்ளவர் மட்டும்தான் இருந்தது. உடனே காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு வச்சுட்டேன். முன்னாடியே ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி வேட்டையன் படம் பார்க்க போகிறோம், கிளம்பி ரெடியாக இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பக்கோடா சாப்பிட்டுட்டு டீலாம் குடிச்சிட்டு ரெடியாக இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வேட்டையன் படம் பார்க்க போனோம். टाइगर को देखने की कोई जरूरत नहीं, बस इतना पता होना चाहिए कि वो शिकार पर है. डर खुद ब खुद आ जाएगा. अपना सारा धंधा कुछ टाइम के लिए बंद कर देते हैं, उसी में வேட்டையின் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இருக்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் தேட்டர் இருக்குது. தேட்டர்லேருந்து வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் என்ன டின்னருக்கு செய்யலான்னு யோசிச்சா இட்லி மாவு எதுவும் கிடையாது. உடனே ஓட்ஸ் உப்புமாவும் தேங்காய் சட்னியும் செஞ்சு சாப்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.